உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு மானிட்டைசேஷன் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குண்டான பிரத்யேக வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ செக் பண்ணனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம நண்பர்களுக்கு பல சந்தேகங்கள் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் மறுபடியும் டீட்டெயிலாக வந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். யூடியூப் தரப்புலேருந்து இந்த 2018 உங்கள் யூடியூப் வீடியோஸை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு பல விதிகளை வந்து யூடியூப் தரப்புலேருந்து அவங்க வந்து முன்னே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பல சந்தேகங்கள் பல நண்பர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்கள் வந்து தேவை. இது வந்து நான் சொல்கிறது புதுசாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் தேவை. உங்கள் மொத்த யூடியூபோட வீடியோஸை வந்து 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் டைம் வந்து இருக்கணும். வாட்ச் டைம்னா உங்கள் வீடியோஸை வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ நிமிஷங்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு அனலிட்டிக்ஸ். இந்த இது வந்து உங்கள் யூடியூப் அனலிட்டிக்ஸ்லேயே இந்த வாட்ச் டைம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் யூடியூப் வீடியோஸோட மொத்த வாட்ச் டைம் வந்து உங்களுக்கு 4000 ஹவர்ஸ், அதாவது 4000 ஹவர்ஸ் வந்து உங்கள் மொத்த வாட்ச் டைம் வந்து இருக்கணும். இது வந்து புதிய சேனலுக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த மானிட்டைசேஷன் எப்போ வந்து அப்ளை பண்ணணும், நீங்கள் இப்போ புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து எனக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும்னா நான் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த கண்டிஷன் எப்போ வந்து உங்களுக்கு மீட் ஆகுதோ, அதாவது உங்களுக்கு எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வருதோ அது போக 4000 ஹவர்ஸும் உங்கள் வீடியோஸ் வந்து எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ மட்டுமே உங்களால் வந்து வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். அது வந்து டெட்லைன்லாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த தேதிக்குள்ளே நான் வந்து பண்ணணுமா இல்லை அந்த தேதிக்குள்ளே நான் பண்ணணுமான்றது புது யூசர்ஸ்க்கு வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறீங்களோ அதே போக எப்போ 4000 ஹவர்ஸ் வந்து சேர்ந்து ரீச் பண்ணுறீங்களோ அப்போலாம் மட்டுமே தான் உங்களால் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும். டெட்லைன் வந்து February 20th 2018 அப்படின்ற ஒரு விதிகளும் சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கவங்க, அதாவது பழைய யூடியூபர்ஸ் யாரெல்லாம் உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி மானிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க, நீங்கள் இன்னும் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை அதனாலும் உங்கள் வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் ஆகுது, அது போக உங்களுக்கு 4000 ஹவர்ஸ் வந்து இல்லை இருந்தாலும் உங்கள் வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு தான் February 20, 2018 உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணணும். அது போக 4000 ஹவர்ஸ் வந்து நீங்களும் தாண்டி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அந்த தேதிக்குள்ளே ரீச் பண்ணலைன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே டிமானிட்டைஸ் ஆகிடும். அதாவது உங்கள் எந்த வீடியோஸ்லையுமே வந்து ஆட்ஸ் வந்து வராது. ஸோ இதுதான் மிக தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தான் வந்து யூடியூப் தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்து பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது போக இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் தாராளமாக வந்து படித்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எப்போ மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் எப்போனாலுமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மற்றும் 4000 ஹவர்ஸ் டோட்டல் வாட்ச் டைம் எப்போ வருதோ நீங்கள் எப்போனாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டெட்லைனுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதில் வந்து மானிட்டைஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தரப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலை, அதே மாதிரி 4000 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் வாட்ச் டைம் இல்லை, மொத்தம் உங்கள் 12 மாதத்துக்கு சேர்த்து அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோஸில் இருந்த ஆட்ஸ் எல்லாமே இந்த February 20, 2018 உங்களுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்காது. உங்களுக்கு எந்த விதமான ஏர்னிங்ஸ் உங்கள் வீடியோஸ்லேருந்து இருக்காது. ஸோ இதை வந்து ஏன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். பல யூடியூப் சேனல்ஸ் வந்து இதில் இருக்குது, சும்மா வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க, யூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதனால் ஜென்யூனாக இருக்க யூடியூபர்ஸ்க்கு வந்து சரியாக வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால யூடியூப் வந்து இந்த ஒரு முடிவை பல யூடியூபர்ஸ் கூட வந்து ஒரு கலந்தாய்வு நடத்தி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் வாங்கி தான் இந்த ஒரு அப்டேட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் ஜென்யூன் யூடியூபர்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இனிமேல் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இது ரொம்ப மிக கடினமாக இருக்க போகுது. ஸோ அதனால் புது யூடியூபர்ஸ் மனம் தளர வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் பேஷனோட பண்ணால் மட்டுமே யூடியூப்பில் வந்து இனிமேல் இருக்க முடியும். நீங்கள் வந்து சும்மா நான் வந்து மணி மைண்டடாக வந்து யூடியூப் வரேன் அப்படின்னா
கண்டிப்பாக உங்களால் வந்து ஜெயிக்கவே முடியாது. உங்கள் பேஷன், நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே உங்களால் யூடியூப்பில் சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம நண்பர்கள் கூட எல்லாரும் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போக பல சந்தேகங்கள் வந்து இருக்கக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோலேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.